என் அப்பா, என் பேத்தி 4 நாள் அழுது அழுகைக்கு இன்னைக்குதான் சிரிச்சுட்டு இருக்கா. இந்த சிரிச்ச முகத்தை பாக்குறதுக்கு நான் என்ன தவா இருக்கணும் போல. என் தங்கம் என்ன சிரிக்குது. என் அப்பா, இது முகத்துல சிரிப்பு இருந்தாதான் வீடே கலகலன்னு இருக்குது. ஏண்டி எடி, இது என்னது தாவணியை தூக்கி போட்டு வச்சிருக்கிற? அடி கிறுக்கி, என்ன சேலை கட்டாம கல்யாணம் ஆன பொம்பளை தாவணி போட்டுட்டு திரிவாளா? சொல்லுடி. ஏன் அப்பதா தாவணிலாம் போடக்கூடாதா என்ன? இல்ல கல்யாணம் ஆன பொண்ணு தாவணி போடக்கூடாதுன்னு எதுவும் சட்டத்துல எதுவும் இருக்கா? சொல்லப்பட்டா அதெல்லாம் தாவணியெல்லாம் போடலாம். உன் வேலையை பாரப்பட்டாங்கிட்டே சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வருவ. எல்லாம் போடலாம். எல்லாம் போடலாமா? ஏய், அடி வாங்கிருவ. சேலை எடுத்து கட்டிடி, அப்பதான் லட்சணமா அழகா பொம்பளை மாதிரி இருக்கும். அப்பட்டா இப்ப என்ன பாக்குறதுக்கு ஆம்பளை பையன் மாதிரி இருக்கானா? எங்க சொல்லு. பொம்பளை பிள்ளை மாதிரி தானே அப்பத்தா இருக்கே கண்ணாடியில பார்த்தா கூட. இப்பதான் கண்ணாடி பார்த்தோம்ல. வாய் உனக்கு ஆண்டவன் படைச்சிருக்கு, உனக்கு ஒரு வாய் தாண்டி அம்மா. பாப்பத்தாங்கிட்டு இனி தாவணி போடாத, அதை போடாத, இதை போடாத சொன்னா பிச்சு போடுவேன். பிச்சு எனக்கு என்ன தோணுது அதான் போடுவேன். இங்கே இருப்பத்தா, இது கல்யாணத்துக்கு போன முன்னாடி எடுத்தோம்ல ஒன்று. இது இது வந்து நான் ஒரு 2 தடவை தான் அப்பத்தா கட்டியிருப்பேன். 2 தடவை, ஒரு தடவையான்னு தெரியல, ஒரு தடவை தான் கட்டியிருப்பேன் போல. எனக்கு அவ்வளோ பிடிச்ச தாவணி. இந்த தாவணி தெரியுமா, கருப்பு கலரு, அவ்வளோ அழகா இருந்துச்சு அப்பத்தா. இதை நான் கட்டிக்க அவ்வளோ ஆசைப்பட்டேன் ஒரு நாள். பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணம் ஆயிட்டு எங்க அதுக்கப்புறம் கட்டவே முடியல. இன்னைக்கு பார்த்தேன் பாரு. சரி, இது இருந்தால் நம்ம கட்டி எவ்வளோ நாள் ஆச்சு, எடுத்து இன்னைக்கு கட்டிடுவோண்டா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்ல. கட்டினோன்னா அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. கௌதமுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி விட்டேன். அவன் பார்த்தானா என்னன்னு தெரியல. ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டியா? திட்ட போகிறான் பாரு கௌதம். என்னடி இது சேலை எல்லாம் கட்டாமல் இதை கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்ல போகிறான் பாரு. அப்படி இல்லை பார்த்தா, கௌதமுக்கு எப்போவுமே தாவணியில் இருக்கதான் ரொம்ப பிடிக்குமா. அடிக்கடி சொல்லுவான், எடி தாவணியில் அவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா, சேலையில் அந்தளவுக்கு அழகு கொஞ்சம் கம்மி தான், என்னதான் இருந்தாலும் உன்னை தாவணியில் பார்த்து தான் ரசிச்சேனே அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். பார்த்தா இன்னைக்கு தாவணி ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறான்னு தெரில. ஃபோன் அநேகமாக எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பண்ணுவான் பாரு. அதுக்குள்ள உன் புருஷனுக்கு போட்டாவே அனுப்பிச்சிட்டியா? பரவாயில்ல பரவாயில்ல. சரிதா, அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது, வயல பக்கம் காட்டு பக்கம்னு அலையக்கூடாது, ஒழுங்கா வீட்டில் இருக்கணும். என்ன புரிஞ்சதா? எங்கிட்டு வெயில் வேணாலும் தெரியாத. வெயில்னா வெயில், அம்புட்டு வெயில். இனிலாம் வெயில் காலம் தானே, வெயிலெல்லாம் தெரியக்கூடாதுதா. நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கணும். அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு எங்கேயும் போகக்கூடாது. புரிஞ்சுதா? நீ வேற அப்பத்தா, நான் இங்கே போக போகிறேன்? அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் பாட்டுக்கு வீட்டில் தான் தவணேன்னு இருக்க போகிறேன். சும்மா போட்டு பார்த்தேன் தாவணி நல்லா இருக்கான்னு, வேற ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் சேலையே மாற்றிக்கிறேன். எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்னத்தா? உனக்கு பிடிச்சா சரி, உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்படி சந்தோஷமா இருக்கியே எனக்கு அது போதும். உனக்கு பிடிச்சதை போட்டு நீ சந்தோஷமா இருத்தா. நீ சந்தோஷமா இருந்தாவே எனக்கு போதும்டி, வேற ஒன்றும் வேண்டாம். லவ் யூ அப்பத்தா. தாத்தா, இன்னைக்கு காதலர் தினமாம்ல. வார வழியில வம்புழுத்து தாழுவ. இந்த வீராய் இருக்கால்ல, அவளை வம்புழுத்துக்கிட்டு இருந்தாளுவ எல்லாரும். என்னடி ஆயா பிடிச்சி வம்புழுத்துக்கிட்டு இருக்கிறியன்னு கேட்டேன். வீராய் புருஷன் வீராய்க்கு இன்னைக்கு ரோஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி, அவளுக்கு என்னான்னு கூட தெரியல இன்னைக்கு என்ன தேதின்னு. அவ முழிச்சுக்கிட்டு நின்னா, ஏன்டி நீ கிண்டல் பண்றிய அப்படின்னுட்டு. அப்பதான் தெரியுது இன்னைக்கு காதலர் தினம்னு. அதான் உங்ககிட்ட சொல்றதா. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு என்ன தாத்தா அந்த காலத்தில் காதலர் தினத்துக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? உன் தாத்தா ஒரு 5 பைசா முட்டாய் கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. நீ வேறடி என்னத்த வாங்கி தராரு? எங்களுக்கெல்லாம் அது என்ன தேதி என்ன கிழமைன்னு கூட தெரியாது. என்னமோ இப்போதே அந்த தினம் இந்த தினம்ங்கிறிய. ஏத்தா அம்பே, என்ன அப்பத்தாலும் பேத்தி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய? சும்மா தாத்தா பேசிக்கிட்டு நிற்கிறேன். உமாவை தாவணி பாட போட்டிருக்காளா? என்னடி ஆய பொம்பளை மாதிரி சேலையை கட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, கட்டிட்டு போறா விடுப்பா. அவள் ஆசைப்படி என்னத்தையோ போட்டுக்கட்டும். என்னடி இது மீன் எடுத்தேன் பிள்ளைக்கு தெரிஞ்சு கொடுப்போன்னு. அவள் உடனே வறுத்து கொடுமான்னா, அதான் வறுத்து கொண்டாரேன். தின்னு பார்க்கட்டும் உப்பு இருக்கானி. அப்போ குடு பிள்ளைகிட்ட. அம்பே, அம்மா உனக்கு ஆசையாக மீன் வறுத்து கொண்டு வந்திருக்காடி, சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கான்னு பாரு. பாவம் அவ உனக்காக ஆசையாக செஞ்சு கொண்டு வந்திருக்கா பாரு, நீ சொன்ன உடனே. தின்னு பாரு. ஏம்மா, பார்த்தோன்னே எச்சி ஊறுதுமா, குடுமா. உனக்கு தாத்தா வறுத்த மீன் நம்பட்டும் உனக்குதே, எனக்கூட வேணாம். நீ நல்லா சாப்பிட்டு இருந்தா போதும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்தா. குடு 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 குடு. இந்த தங்கம் உனக்கு தாண்டி கொண்டு வந்திருக்கிறேன். யாருக்கு? நானா திங்க போகிறேன் சொல்லு. உனக்கு இன்னும் வேணும்னா சொல்லு, வேற என்ன மீ வேணும்னு சொல்லு. எதுவாக இருந்தாலும் வறுத்து பொறிச்சு அம்மா உனக்கு தாரேன், சரியா? பரவாயில்ல, இதை குடும்பம் இப்போதைக்கு. இங்கே கொண்டா.
அடடா, இன்னைக்கு மீன் வறுவல் ஒரு புடி தான், ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். அப்பத்தா கரெக்டா கவுதம் ஃபோன் பண்ணிட்டான். சரி சரி பேசிட்டு இரு. டி எனக்கு ஒரு துண்டை வச்சுக்கூட ஆசையா இருக்கு. அம்மா வாமா, உனக்கு இல்லாததா? வாமா, வறுத்து தான் வச்சிருக்கேன். நிறைய தான் வறுத்துருக்கேன், 1 கிலோட்ட. பிள்ளை நல்லா சாப்பிடுவா, நம்மளும் மீனுக்கு சாப்பிட்டு ரொம்ப நாளா சொல்லியா வருது. அதனால நிறைய தான் வறுத்தேன், வா சாப்பிடுவோம். உன் வீட்டுக்காரங்க, வீட்டுக்காருக்கு முதல்ல வச்சு கொடு. வயல பக்கம் போன மனுஷனை இன்னும் காணும். வரட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் வச்சு கொடுப்போம். நீ வா, உனக்கு வச்சு தரேன். சரிதா, வா போய் திம்போம். கௌதம், ஹலோ ஹலோன்ற பேச மாட்டேங்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கௌதம் கேட்கவே மாட்டேங்குது. ஏய் லூசு, கேக்குதா கேட்கலையா? இல்லை கேட்காத மாதிரி நடிக்கிறியா? என்னடி இது ஃபோட்டோ? ஏன் கௌதம் அப்படி கேட்குற? ஃபோட்டோ நல்லா இல்லையா? இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இல்லையா அப்போ? என்ன கௌதம் இப்படி சொல்லிட்ட? பிளாக் தெரியுமா? பிளாக் கலர்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. டேய் நீனே கருவாயா, பிளாக்கை பற்றி நீ பேசக்கூடாது. ஓய், வந்தேன் அடி வாங்கிடுவ பார்த்துக்கோ. கருவாயாவா? யாரு கருவாயா? கலர் தான் கருப்பு, மனசு ரொம்ப வெள்ளம்மா. அப்படின்னு நாமளா சொல்லிக்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறது கௌதம்? சரி சரி ஓகே, ஃபோட்டோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அதை விடு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மேடம். ஓகே ஓகே, சேம் டு யூ. ஃபோட்டோ நல்லா இருக்கான்னு கேட்டேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அடிப்பாவி, ஒரு லவ்வோட உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா ரொம்ப பண்றா. ஏன் நீ திருப்பி வேலண்டைன் டே சொல்ல மாட்டியா? சொல்லு. இப்போ இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இருக்கனா இல்லையா? ஃபோட்டோ அமிச்சதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, அதுக்கு முதல்ல நீ சொல்லுடா. எனக்கு தெரியும், முன்னாடி இந்த தாவணியில் நீ அழகா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால நீ இப்போ நீ இப்படி பண்ற இல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு என் வாயால சொல்லணும். ஏற்கனவே தான் சொல்லியிருக்கேன்டி. இன்னொன்று உனக்கு தெரியுமா? நானே பிளாக் தான். நான் அனுப்பின ஃபோட்டோ முதல்ல நீ பார்த்தியா? நானும் பிளாக் ஷர்ட் தான் போட்டிருக்கேன். நீ அனுப்பின உடனே நானும் பிளாக் ஷர்ட் எடுத்து போட்டுட்டேன். இப்படி சேமாக இருக்கும்ல? ஆனா உனக்கு கௌதம், ச்சே, ஆனா ரொம்ப மிஸ் பண்றல. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தா பிளாக் போட்டு நேரம் செல்ஃபி எடுத்து நேரம் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி நேரம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு சூப்பரா இருந்திருக்குல்ல கௌதம். ச்சே, ரொம்ப மிஸ் பண்றேன் உன்னை. என்ன பண்ணுறது, கடவுள் பண்ண விதி. இப்படி இப்படி தான் நடக்கணும்னு இருந்தால் அப்படி இப்படி தான் நடக்கும். யாரால மாற்ற முடியும் சொல்லு? யாராலையும் மாற்ற முடியாது. சரி சரி, இதுவும் நல்லா தானே இருக்கு. எடி என்ன என்ன நல்லா தானே இருக்கு. எது உனக்கு நல்லா இருக்கு? இதா இப்படி தனித்தனியா இருக்கதா? என்ன கௌதம் இது? ஆனா உனக்கு கௌதம், இப்படி தனியா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு குட் நியூஸ் வரணும்னு கடவுளே எழுதி வச்சிருக்காரு. இங்கே உனக்கு சொல்லவா, இதுக்கெல்லாம் காரணம் யாரும் நீ நினைக்கிற? சொல்லு சொல்லு கௌதம். இப்படி நம்ம எல்லாரும் தனித்தனியா பிரியறதுக்கு, பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம குட் நியூஸ் வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிற? சொல்லு பார்க்கலாம். வேற யாரு? ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் எங்கள் அம்மா தான் அப்படின்ட்டு. உனக்கு மட்டும் என்ன தனியாக விளக்க சொல்லணும்? எங்கள் அம்மா தான். ஒரு வகையில் ஓகே தான் போல. ஆனால் உன்னுடைய அன்பு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் லவ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்குது இல்லை? உன்னை கூட உன்கிட்ட நான் அதிகமாக மெசேஜ், ஆஃபீஸ் வந்துட்டா கூட நீயாக தான் கால் பண்ணுவ, சாப்பிட்டியா கேட்ப. அவ்வளோதான். நீ சாப்பிட்டேன்னு கூட ரிப்ளை நான் கேட்க மாட்டேன் இல்லை? மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்ப, ரிப்ளை கூட மேக்ஸிமம் பண்ண மாட்டேன் இல்லை? பட் இப்போது நீ கேட்குறதுக்கு முன்னாடி நானே கால் பண்ணிடுறேன். மார்னிங் எழுந்தோன்னு காலிங், சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எப்படி இருக்கா, என்ன செய்கிறா, யாது பண்ணுற, நானே ஆட்டோமேட்டிக்காக கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்? ஏன்னா லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும் இல்லை? ஆமா கௌதம், சேம் தான். நீ மட்டும் இல்ல, நான் கூட தான். ச்சே, ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு கௌதம். ச்சே, போன வருஷம் நீ இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கு கூட நீ டைரி மில்க் வாங்கி கொடுத்தில்ல, பெரிய டைரி மில்க். அந்த கவர் கூட நான் வச்சிருக்கேன் கௌதம். நம்ம வீட்லயே விட்டுட்டேன்டா அந்த கவரை, மிஸ் பண்ணிட்டேன். கபோர்டில் வச்சிருந்தேன், அதை எடுக்க மறந்துட்டேன்டா. பத்திரமா இருக்கும்ல? இல்ல அத்தை பட்டுக்கு தூக்கி கீக்கி போட்டுருவாங்களா? போட்ட மாட்டாங்க, பேப்பர் கூட தூக்கி போட்டுறாங்களே என்னமோ தெரிலடா. ஆனா இந்த வருஷம் எதுவுமே இல்லையா? என்ன பண்ணுறது, கடவுள் நம்மளை தூரமாக வச்சுட்டாரு, எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. சரி விடு, ஊருக்கு வரும்போது உனக்கு கண்டிப்பாக நான் வாங்கி தருவேன். ஓகே? நிஜமா கௌதம்? ரியலி? கண்டிப்பா வாங்கி தருவியா? வாங்கி தர்ற, தரல அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஓகே, சாப்பிட்டியா?
அன்பு அதை ஏண்டி கேட்குற? நேற்று என்னடான்னா இவன் எப்போ பார்த்தாலும் காலைல லேட்டாகிட்டு எழுந்துருச்சு உப்புமாவே செஞ்சு கொல்றான்டி. டேய் நான் கடையில் சாப்பிட்றேன்டான்னு சொன்னாலும் முடியாது மச்சான், நான் நிறைய செஞ்சுட்டேன், எல்லாம் வேஸ்ட் ஆகிடும்டா, ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் சாப்பிட்றேன், இன்னைக்கு மட்டும் சாப்பிட்றேன்னு வந்த 4 நாளாவே உப்புமா தாண்டி. அப்படியே கௌதம், நான் ஒன்று சொல்லவா? ஆனால் சொன்ன கோச்சுப்பியா? அது வந்து அம்மாட்ட மீன் கேட்டேன்னு ஆசையா, அவன் மீன் செஞ்சு கொடுத்தாங்க, வறுத்து கொடுத்தாங்களா, கையில் வச்சிருக்கேன் கௌதம். என்ன ஒன்று அப்படின்னா, ஒன்றை விட்டுட்டு சாப்பிட்றதான்னு யோசிச்சுட்டே கையில் வச்சிருக்கேன் பார்த்துக்கோ. பாவம், ச்சே, நீ வெறும் உப்புமாவா சாப்பிட்றல்ல. ஏ லூஸு, நீ இந்த மாதிரி டைமில் நல்லா சாப்பிடணும் பார்த்துக்க. இப்போ நீ என்ன சாப்பிட்டாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு மட்டும்தான் சொல்வேன். எதை பற்றியும் நீ நினைக்காம கேர் பண்ணாமல் சூப்பராக நீ பாட்டுக்கு எனர்ஜியாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இரு. ஏன்னா லூஸ் மட்டுக்கு எதுவும் நினைக்காத டீ, நல்லா சாப்பிடு. மீன்லாம் எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. நான் சாப்பிடுவேன்னு கையில் வச்சுட்ருக்கியோ, இல்லை ஒரு வாய் எடுத்து தின்னுட்டு இங்கே என்கிட்ட நடிக்கிறியா? நீ கள்ளி, சரியான ஆளு, நடிச்சாலும் நடிப்ப, தின்னுட்டு தானே அப்போ. ஆஹா, நிஜமா இல்லை கௌதம், நான் போய் உன்கிட்ட நடிப்பேனா? எப்படி கௌதம் கரெக்டாக கண்டுபிடிச்ச? 2 வாய் தின்னுட்டேன் பேசிக்கிட்டே. மா, மீன் செம்ம டேஸ்ட் பார்த்துக்கோ. என்னம்மா எண்ணிக்கொள்ளாம இன்னைக்கு வேற லெவலா வறுத்துருக்க. என்ன மசாலாமா போட்ட? சூப்பரா இருக்கு. அப்படியேம்மா, இரு இன்னும் 2 கொண்டு வரேன். அம்மா, அங்க இருக்க குண்டான அப்படியே தூக்கிட்டு வாம்மா, எல்லாமே நானே சாப்பிட்டுறேன். அடி பாவி, ஒரு புருஷன் லைன்ல இருக்கானே, அவன் உப்புமாவா சாப்பிட்றானே, அவனை விட்டுட்டு நாம பாட்டுக்கு வெறும் மீன் வறுவலா சாப்பிட்டுட்டு இருக்கோமே, அவன்கிட்ட சொல்லாமையாவது திங்கலாமேன்னு கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி உறுத்தல? நல்லா தின்னுக்கிட்டு யாங்கிட்டே சொல்லிக்கிட்டு குண்டான தூக்கிட்டு வர சொல்லி திங்க பார்க்குறியா? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? அடி பாவி. என்ன கௌதம் இப்படி மொழி வைக்கிற? அப்போ நம்ம பாப்பா என்ன ஆகுறது? அந்த குழந்தைக்காக தானே நான் சாப்பிட்றேன், எனக்காக கூட இல்லை கௌதம். எனக்காகலாம் நான் அதிகம் சாப்பிட்றதே இல்லை தெரியுமா? ஒன்றை நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன் கௌதம். ஏதாவது கதை விட்டுக்கிட்டே இரு, விடு விடு. சரிடி, நான் கொஞ்சம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். பாய், நல்லா சாப்பிடு. என்ன, நான் எதுவும் நினைக்க மாட்டேன், நான் சும்மா சொன்னேன். சரியா? பாய்டி, வைக்கிறேன். அன்பு அன்பு, கட் பண்ணிட்டியா? லூசு. மூஞ்சிய பாரு, ஒன்றுமே சொல்லாமல் வைக்கிறேன் தான் நான் கட் பண்ணாமல் இருந்தேன். சொல்லு. லூசு, நான் சொல்லலைன்னு மட்டும் நினைக்கிறீல, நீ சொல்ல வேண்டியதானே? ஏன் நீ சொன்ன? நீ மட்டும் சொல்ல மாட்ட, நான் சொல்லலைன்னா மட்டும் கோச்சுப்ப. இதெல்லாம் எந்த ஊரு நியாயண்டி? ஓகே ஓகே, லவ் யூ டு அம்பு. ஓகேடா, லவ் யூ, பாய். லூஸ் பாயா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவனை. ச்சே, ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கு அவனைப்பா. இந்த மாதிரி நேரத்தில் அவன் பக்கத்தில் இருக்கணும் போல தோணுது. பட் மிஸ் யூடா.